காய்ஸ், இது வந்து பன்னீர் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன் காய்ஸ். பன்னீர் மசாலா கிரேவி. இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கிறேன்னா, ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு முட்டை, கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூனு எல்லாம் போட்டு காய் பரட்டிட்டேன். இப்போ அடுத்தது இது எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, போட போகிறேன் காய்ஸ். இந்த பன்னீர் சில்லி மசாலா காய்ஸ், கிரேவி சில்லி கிரேவி, பன்னீர் சில்லி கிரேவி காய்ஸ். ஃப்ரை பண்ணிட்டேன். காய்ஸ், இப்போ பன்னீரெல்லாம் பொரித்து எண்ணெயில் போட்டு பொரித்து வச்சுருக்கேன் காய்ஸ். இதுக்கு வந்து கிரேவிக்கு ரெடி பண்ணுறேன். இதில் வந்து 4 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு காய்ஸ். இதில் வந்து ஏற்கனவே மிளகாய்த்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது 2 தக்காளி, ஒரு 5-6 ஒரு வெங்காயம், இதெல்லாம் போட்டு காய்ஸ் பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்கணும். இப்போ காய்ஸ் எண்ணெய் காஞ்சிடுச்சு, சோம்பு போடுறேன். அடுத்தது வெங்காயம், வெங்காயம் போட்டு காய்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆகணுன்னா, சீக்கிரம் ஃப்ரை ஆகணுன்னா கொஞ்சம் உப்பு போடணும். அடுத்து காய்ஸ் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்தது அரைச்சி வச்ச மசாலா போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கணும்.